இது கொஞ்சம் பாருங்களேன். நம்ம மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இருக்கார்ல, அவர் தனியார் பள்ளிகளுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. ஒரு சகோதரனாக கேட்டுக்கொள்கிறேன், தனியார் பள்ளிகள் முடிந்த அளவிற்கு தங்களுடைய கட்டணத்தை குறையுங்கள். அப்புறம் ஏழை பிள்ளைகளும் உங்கள் பள்ளிகளை படிக்க வருகிறார்கள், முடிந்தவரை கட்டணத்தை குறைத்து வாங்குங்கள். லாஸ்ட் ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க, பள்ளி கட்டணத்தை முடிந்தவரை பலகையில் ஒட்டுங்கள். இதை சாதாரண யாராவது பார்த்தாங்கன்னா எப்படி தோணும்? ஒரு சகோதரனாக ஏழை பிள்ளைகளும் அப்படிங்கும்போது என்னடா இது நமக்கு இவ்வளவு இறங்கி பேசுறாரு அப்படின்னு தான் தோணும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? தலைவர் ஸ்டில் தன்னை ஒரு யூடியூபராக தான் நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேங்க. சார், நீங்க வாய்ஸ் ஆஃப் பீப்புளுங்க, பள்ளி கட்டணத்தை குறைங்கன்னு பள்ளிகள்கிட்ட சொல்லக்கூடாது, அதை கட்டணத்தை நிர்ணயம் செய்யற குழுட்ட சொல்லணுங்க. அந்த குழு ஒரு தன்னிச்சையான அமைப்பு. அதுக்கு தலைவர் ஒரு ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி. அவங்க ஏதாவது கட்டணத்தை கொஞ்சம் அதிகமாக நிர்ணயிக்கிறாங்கன்னா நீங்க சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கலாம். அது இல்லையா, பள்ளிகள் நிர்ணயித்த ஃபீஸை விட அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் தெரியுமா? தமிழ்நாடு பள்ளிகள் கட்டண வசூலை முறைப்படுத்துவோர் சட்டம் 2009 படி பள்ளியின் அங்கீகாரத்தை ரத்து செய்யலாம், வசூலித்த கூடுதல் தொகையை திரும்ப பெறலாம், அபராதம் மற்றும் நிதி தண்டனைகளை விதிக்கலாம், ஏன் குற்றவியல் நடவடிக்கை கூட எடுக்கலாம். இவ்வளவு அதிகாரம் இருக்குங்க. அதை விட்டுட்டு ஒரு சகோதரனாக ஏழை பிள்ளைகளுக்காக அப்படின்றத எப்படி பாக்குறது? இதுக்கு முன்னால உள்ளதான் நம்ம விளம்பரம் ஆச்சுன்னு சொன்னோம். நம்ம இப்ப என்ன பண்றோம்? இதை பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.